சீமான் வந்து செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் சீமானையும் விட்டு பார்க்கலாம். அடுத்த முறை சீமானை கொண்டாந்தா கூட நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க ஜனங்கள். மழைக்காக, மண்ணுக்காக, தண்ணிக்காக எல்லா பிரச்சனைக்குமே வந்து சீமான் வந்து பாடுபட்டு கொஞ்சம் ஈடுபடுறார். தண்ணி பாட்டில் இல்லை சார், தண்ணி என்னுடைய சேல்ஸே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னால் காசு பணத்தை வச்சு ஒரு மாசு இல்லாத ஒரு காற்றை வாங்க முடியாது. சீமா ஏதாவது கெட்டதாக பண்ணால் கூட ஜனங்க ஏற்றுப்பானுங்க. அவர் நல்லதாக பண்ணுறதுனால ஏற்றுக்க மாட்டாரு தாங்க முக்கியமே. என்னுடைய பாரம்பரிய தொழிலே வந்து மாடு மேய்க்கிறது தான் சார். இது வந்து ஒரு மாடு மேய்க்கிற ஒரு அரசாங்க வேலையில் இருந்தானாக்கா அவனுடைய பொருளாதாரமும் உயரும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறீங்களா? ஆமாம் சார், நான் வந்து என்னுடைய பாரம்பரிய தொழிலே வந்து மாடு மேய்க்கிறது தான் சார். ஐயா இப்போ சாராயத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 48,000 கோடி லாபம் வருது. ஆமாம், அதை விட பல மடங்கு பால் இருக்கு. ஆனாலுமே அந்த அரசாங்கம் இந்த பால் பொருளாதாரத்துக்கு வராம இந்த சாராய பொருளாதாரத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. சாராயம் விற்கிறதுனால நிறைய பாதிப்பு, குடிச்சு எவ்வளவு பேர் விபத்துக்குள்ளாகுது, நிறைய பெண்கள் விதவி ஆகிறாங்க, எல்லாம் நடக்குது. மதுவை விட பால்ல பல மடங்கு லாபம் இருந்தோம். இந்த அரசாங்கம் ஏன் ஐயா இதை அந்த மாட்டை எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க? இவ்வளவு நாள் எந்த அரசாங்கமே பண்ணலைங்க. எத்தனையோ அரசாங்கத்துக்கிட்ட எத்தனையோ பல முறை வந்து நாங்கள் மாடு வளர்க்குறத பற்றி, ஆடு வளர்க்குறத பற்றி ஏதாவது ஊக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய பெயரெல்லாம் வந்து கால்நடை மருத்துவமனையிலெல்லாம் பதிவு பண்ணியிருக்குது. அப்படி இருந்தும் வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு ஊக்கமுமே மாடு ஆடு வளர்க்குறவங்களுக்கு தரல, எதுவுமே தரல. ஆனால் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னாக்கா அவங்ககிட்ட ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணுங்க. அவன் என்னென்ன வேலை சொல்லுவான்னு தெரியாது. அவன் வந்து ஒரு வாரம் பொறுத்து காசு கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, போங்க தரேன்னு சொல்லுவான். மாடு வச்சுதான் நம்மளே முதலாளி. நாமளே வச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு 3 லிட்டர் பால் ஊற்றினா கூட அது நம்ம அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. உங்களுக்கு HR மேனேஜர் யாரும் கிடையாது, கேள்வி யாரும் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து கொண்டாந்து எங்கேயாவது மாடு கட்டலாம், மேய்க்கலாம், படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கலாம். இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ நிறைய படிச்சுட்டு வந்து வெளிநாட்டுல வேலைக்கு போறாங்க, நிறைய கார்பரேட் கம்பெனிக்கு போறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் கருதுறாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள்ல போயிட்டு வேலை செய்யறது பெருமையாவும், தான் சொந்த பாரம்பரிய மாடை வளர்க்குறது அவமானமா நினைக்கிறாங்க இந்த இளைஞர்கள், இப்ப இருக்கிற இளைஞர்கள். இதை பத்தி உங்க கருத்து என்னய்யா? அதனால தாங்க அரசாங்கம் வந்து இந்த பால் விலையை வந்து அதிகமான அளவு உயர்த்தணும். பாலினுடைய தன்மையை வந்து என்னடானது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு கோட்டனுடைய தன்மையை வந்து எதுவுமே கிடையாது. அதை வந்து 150 ரூபாய் விற்கிறாங்க. ஆனா பாலினுடைய தன்மை என்னன்றது மருத்துவ ரீதியா வந்து எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு சாகனம் முதல் கொண்டு பாலை பருகாதவன் எவனும் கிடையாது. இல்லையா, பொதுவாக அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் நடத்தினா ஒருத்தர் மதுக்குடிவர் இருப்பாரு, மது அருந்தர் யாருன்னா ஒருத்தர் இருப்பாரு. ஆனா டீ, காஃபி, வெண்ணெய், தயிர், மோர் பயன்படுத்துறோம், குடும்பமே பயன்படுத்தும். அப்போ மது அருந்தர் ஒருத்தர் இருக்காரு, பால் பயன்படுத்துறவங்க அதிகமா இருக்காங்க, பால் இருந்து வர உற்பத்தி பொருளை பயன்படுத்தும் அதிகமா இருக்காங்க. அப்ப பொருளாதாரம் பால்ல தான் இருக்கு. இந்த அரசாங்கம் அந்த பாலை நோக்கி இது வரைக்கும் நகரவே இல்லையா? இருக்க புது இன்னும் எத்தனை ஒயின் ஷாப் அதிகப்படுத்தலாம், அந்த மாதிரி தான் திட்டங்கள் தான் கொண்டு வராங்க, அந்த மாதிரி செயல்படுறாங்க. இப்போ குடிச்சா இறந்துருவாங்கன்னு தெரியுது, பால் குடிச்சா இறக்க மாட்டாங்க. மது குடிச்சு இறக்குற மதுவை கொண்டு வராங்க. ஆனா உடல் நலத்துக்கு இந்த பாலுக்கு வந்து ஊக்குவிக்க மாட்டாங்க அரசாங்கம். எப்படி வையா பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு மன வலியை தருது? இப்போ வந்து இவ்வளவு நாள எந்த அரசாங்கமும் கொண்டாடல. இதுக்கு மேல ஜனங்க வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு வரணுங்க. என்னது, பால் வந்து குடிக்கிறதுல நன்மை இருக்குது, வளர்க்கறதுல நன்மை இருக்குது. இப்போ இதுல வந்து அவமானம் ஒன்றும் கிடையாதுங்க. நானும் வந்து ஒரு டெக்னீஷியன் லெவல்ல படிச்சிருக்கிறேன். ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு வேலை செஞ்சுனே இருந்து தான் இதை நான் மாடுகளை மேய்ச்சின்னு இருக்கிறேன். ஜனங்களுக்கு வந்து வருவாய் வரக்கூடிய தொழிலும் மாடு மேய்க்கிற தொழிலும் ஒண்ணுதான். ஏன்னா இதுவும் ஒரு முக்கியமான தொழில் தான். இதனால வந்து அரசாங்கம் வந்து நல்லா பண்ணைகளை அமைச்சு மாடுகளை வளர்க்கறதுக்கு அரசாங்கம் வந்து நல்லா ஊக்கத்தை கொடுத்து, நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கூட கொடுக்கலாம் அரசாங்கம். ஏன்னா பண்ணை நிலம் அமைக்கன்னு சொன்னீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும், சொல்லுங்க. சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்கம் பண்ணி பண்ணை நிலங்கள், வேளாண் நிலங்கள் அமைத்து அதுல ஆடு மாடு மேய்ச்சி அதுல வர பால் பொருளாதாரத்தை எடுத்து மக்களுக்கு பயன்படுத்துவேன். ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்கம் பண்ணி. இப்ப சாராய கடையில சாராயம் ஊத்தி தரும் அரசாங்க வேலையில இருக்காங்க. இப்ப உலகத்துக்கே சோறு போற விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அரசாங்க பணியில இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்வி எப்படியா பாக்குறீங்க? இது நல்லதுதாங்க. இது வந்து ஒரு மாடு மேய்க்கிற ஒரு அரசாங்க வேலையில் இருந்தானாக்கா அவனுடைய பொருளாதாரமும் உயரும். ஏன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் நாட்டில் வந்து மாடு ஆடுங்கள் வளர்ச்சி வந்து அதிகமாகும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பற்றாக்குறையும் ஏற்படாது. இப்போ வெளி மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு பால் வந்து வருதுன்னு சொல்றாங்க. இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவில தான் என் பாலே வருது. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்தில் இருக்கிற பால் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்ல? இப்போ ஆந்திரா பால் வந்து இப்போ பெரிய பெரிய பண்ணைகளெல்லாம் கூட வச்சு நம்ம நடத்தலாம். இருந்தாலும் நடத்துறதுக்கு வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும், அதுக்கு ஊக்குவித்தம் கொடுக்கணும். இப்ப கார்பரேட் நிறுவனங்களை வேலை செய்யறத விட இந்த ஆடு மாடு பாக்குறது மேலுன்றீங்களா? இது பெஸ்ட் தானே?
இது வந்து எல்லா வகையிலுமே பெஸ்ட் தாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இது. இப்போ மாடு மேய்க்கிறவங்க வந்து ஒரு அரசாங்க வேலைன்னும் போது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா ஏன்னா வந்து இன்னும் வந்து அவனுடைய பொருளாதாரம் போகும். அவனுக்கும் வந்து இந்த பிரஸ்டேஜ் வெளிநாட்டில் போய் தான் வேலை செய்யணும் ஆன்ற ஒரு முன்னேற்றம் வந்து எல்லா ஜனத்துக்கும் வராது. நம்ம நாட்டிலே மாடு கூட மேய்க்கல மேடம் மேய்க்குவான். இதாங்க இந்த விஷயம். கருத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்லுது. நிறைய கட்சி இருக்கு, மக்களை மாறி மாறி வாக்கு செலுத்துறாங்க. ஆனாலுமே ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க பணி அப்படின்ற இந்த கருத்தை எந்த ஒரு கட்சி சொல்ல, இந்த ஒரு கட்சி மட்டும் தான் சொல்லுது. இந்த கட்சியோட கொள்கையும் இந்த கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் எப்படி பாக்குறீங்க, இல்ல அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் அவங்களோட அந்த திட்டங்களை எப்படி பாக்குறீங்க ஐயா? அவருடைய ஒவ்வொரு திட்டமும் வந்து நல்லா மேன்மையா தாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேச்சுவார்த்தையும் அடிபட்டிருக்கு. இருந்தாலும் பொதுமக்கள் வந்து அவர் ஏத்துக்கலையாங்க அவருடைய பேச்சை. இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க இது மாதிரி பண்ணலாம் இல்லையா, ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க பணின்னு சொல்லலாம். ஆமா, சொல்லிதான் நல்லா இருந்திருக்குமா இப்படி? சொல்லியிருந்தா நல்லா இருக்கலாம். அவர் இதை பத்தியெல்லாம் எதையும் சொல்லலைங்க அதிகமா. இவர் வந்து எதை பத்தி சொல்லியிருக்கிறாரு என்ன ஏதுன்றது சரியா டீட்டெயில்ஸே வரல. நம்ம என்ன டீட்டெயில்ஸ் சொல்றது, ஏன்னா இதுக்கு மேல அவர் டீட்டெயில் விடுவாரா இல்ல என்ன ஜனங்களுக்கு செய்வாருன்றது இதுக்கு மேல தான் தெரியும். இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிச்சா ம். எப்படி ஐயா இருக்கும் அவர் சொல்ற திட்டங்கள் செயல்படுத்துறப்போ? இப்ப விவசாயம் முக்கியமா நல்லா இருக்கும். இந்த மாடு ஆடு நீங்க சொல்ற மாதிரி நல்லா இருக்கும். கொஞ்சம் அடிமட்டத்துல இருக்கிறவன் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு போவான். நாம் தமிழர் கட்சி பிடிச்சா ஆமா, அடிமட்டத்துல இருக்கிறவன் ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு போவான். ஆனா ஜனங்கள் வந்து அதை ஏத்துக்குன்னு சீமான் வந்து சரி ஒத்துமே பாத்துக்கலாம் ஆன்ற மாதிரி சீமான் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்கன்னாக்கா சீமான் வந்து செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்துல சீமானையும் விட்டு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த முறை சீமானை கொண்டாந்தா கூட நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன செய்யறாங்க ஜனங்க. ஐயா, இப்ப மக்கள் வாழ்றதுக்கு ம். பணம் பொருளை விட இயற்கை ரொம்ப முக்கியம். ஆமா. இந்த மழை காற்று இந்த மாதிரி எல்லாம் முக்கியம். ம். இப்ப இந்த திமுக அதிமுக ம். விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மழைக்காகவும் மண்ணுக்காகவும் போராடுற ஒரு கட்சின்னு எது சொல்லுங்க 4 கட்சியில? மழைக்காக மண்ணுக்காக தண்ணிக்காக எல்லா பிரச்சனைக்குமே வந்து சீமான் வந்து பாடுபட்டு கொஞ்சம் ஈடுபடுறாரு. இதுல இருந்து நம்ம இது வரைக்கும் எடுத்துங்க அந்த பக்கம் பார்த்தாக்கா தேங்காய் மரம் எல்லாம் குடிநீர் பிரச்சனைனால எல்லா மரமும் செத்து போய்க்குது, காஞ்சி போய்க்குது. தண்ணீர் இல்லாம? இல்ல அதனோட குடிநீர் மாற்றம் மாறி போச்சு. தண்ணி இருக்குது, பூரா கசடா தண்ணி. ஓ, தண்ணியோட தன்மை மாறிச்சு. ஆமா, அங்க தண்ணி இருக்கு, அந்த தண்ணி பூரா கெமிக்கல் தண்ணி. காரணம் வந்து இவ்வளவு நாள இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த தண்ணியை என்னடா ஏது ஜனங்களுக்கு இப்ப இந்த ஏரியா முழுக்குமே எல்லாமே வந்து நல்ல தண்ணி தாங்க. இன்னைக்கு வந்து ஒகனக்கல் தண்ணியிலிருந்து கொண்டாடுறாங்க. காரணம் வந்து என்ன, இங்க இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கெடுத்துட்டோம். எதனால கெடுத்தோம், நல்லா கசடா பொருளுங்களை விட்டு கழிவு பொருளுங்களை எல்லாம் விட்டு தண்ணிகளை கெடுத்து போட்டோம். அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இங்க தண்ணி உறிஞ்சி வைக்கிறாங்க வாட்டர் பாட்டில் அடிச்சு. ஆமா. உங்களுக்கு என்ன வயது இப்போ? என்னுடைய வயசு வந்து 58ங்க ஸ்டார்டிங். 58 வயது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் தண்ணி நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? தண்ணி பாட்டில் இல்லை சார், தண்ணி உன்னுடைய சேல்ஸே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி? 20 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணு தண்ணி வந்து எங்கேயுமே உப்பு தண்ணி கிடையாது சார். எந்த ஏரியாவுக்கு போனாலும் மலை அடி வாரம் ஆத்து ஓரம், ஆத்துல போற தண்ணி அள்ளி குடிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆத்துல போற தண்ணியை எங்க ஊர்ல போய் பாருங்க, ஏன்னா கால் குவிக்க முடியாது. கால் வச்சு நடந்து போயிட்டாக்கா கால் பூரா எஃபெக்ட் ஆயிடுது. இப்ப இருக்கிற குழந்தைகள் 1 வயசு 2 வயசு பசங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க ஐயா உங்களுக்கு தெரிஞ்சு? அது என்ன வரும்னே நம்ம எதிர்பார்க்க முடியாது ஐயா. ஏன்னா இது வந்து மருத்துவ ரீதியா வந்து மருத்துவருங்க தான் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மருத்துவ ரீதியா நாம யாரும் இல்ல. ஏன்னா ஐயா, இப்ப சீமான் அவர்கள் தண்ணி விற்க கூடாது தடை போடுன்றாரு, இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? இந்த தடை வந்து ரொம்ப நல்லதுங்க. தண்ணியை வந்து தடை பண்ணாக்கா அவன் தண்ணியை பத்தி ஒரு ஆர்வத்துல கொண்டாந்தா அவன் ஏரியாவில் நல்ல தண்ணி எப்படி நம்ம உருவாக்குறது, அவன் நல்ல தண்ணிக்கு அந்தந்த ஏரியாவில் கஷ்டப்படணும் அவன் இல்லைங்க. இப்போ அவனுக்கு தண்ணி கஷ்டம் தெரிஞ்சாக்கா அந்த தண்ணியை வந்து அவன் நாசப்படுத்தாது இருப்பான். என்ன சொல்றது, இப்போ எவனோ கொண்டாந்து லாபம் சமாளிச்சுன்னு போறான். ஒரு விவசாயி வந்து ஒரு கசரா தண்ணியை விட்டு பயிர் பண்றான், அது பயிரே ஆகிறது கிடையாது. ஏன்னா பயிரே ஆகிறது கிடையாது. பயிர் வந்து பாதியில் செத்து போகுது. வெறும் பாலாத்துல வந்து போயிட்டு பாருங்க, அந்த பாலாத்து தண்ணி வந்து கசடா தண்ணியா தான் இருக்குது, கரியேனுக்கு. அதே ஒரு நேரத்துல நாங்க வந்து ஒரு 1986 நினைக்கிறேன். அப்ப அதே தண்ணியை நாங்க எடுத்து குடிக்குவோம். எந்த தண்ணிய, ஆத்துல இருக்கிற தண்ணியை குழி தோண்டிட்டு எடுத்து குடிக்குவோம் நாங்க. ஆனா இப்ப அது மாதிரி தண்ணி என்னத காலத்துல வரும், எப்படா நம்ம இது மாதிரி பார்க்கன்றது சொல்ல முடியும். ஐயா, இப்ப எல்லாரும் படிச்சுட்டு நான் தான் ரொம்ப அறிவாளின்னு நல்லா நிறைய பேசுறாங்க. நிறைய படிச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் மாதிரி நிறைய பேசுறாங்க. ஆனா நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களால கூட அந்த காத்து மழையெல்லாம் வாழ முடியாது. அது மாற்று கருத்து இல்ல இல்லையா? வாழ முடியாது. எவனுமே எப்பேற்பட்ட இவனும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவான்.
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்தையும் அவனால வாங்க முடியாது. காசு பணத்தை வச்சு ஒரு மாசு இல்லாத ஒரு காற்றை வாங்க முடியாது. அவன் ஏசி போட்டு எவ்வளோ நேரம் 24 ஹவர்ஸ் உள்ளவே இருக்க முடியாது. ஆனா யாருக்குமே இதை பத்தி புரிதல் இல்லையா? மலையை உடைக்கிறாங்க, மரத்தை 24 வெட்டுறாங்க. மணி நேரம் ஏசி போட்டுக்கின்னு காத்துக்குள்ளவே அவன் ஏசிக்குள்ளவே நல்ல சுத்தமான காத்துல இருக்க முடியாது. அவன் வெளியே வரும்போது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய காற்றை தான் யூஸ் பண்ண முடியும். அந்த காத்துல வந்து என்னென்ன இருக்குது? எல்லாமே தான் இருக்குது. அது அவனும் பயன்படுத்துவான், பணக்காரனும் நாமளும் பயன்படுத்துறோம். அதனால தான் கடவுள் சமத்துவமா படைச்சுக்கிறாரு காத்த. எல்லாருக்குமே ஒரே சாவு தான். சாவுன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். சாக போறது எல்லாரும் கேரண்டி. ஏன்னா அவன் ஏசில இருந்தாலும் சாக போறான், அவன் குடிசையில் இருக்கிறவனும் சாக போறான். ஏன்னா குடிசையில் இருக்கிறவன் கொஞ்சம் மேன்மையாவே நல்லாவே சாகுவான். ஏன்னா அவன் கொஞ்சம் தொலைவாக்குறான். எப்படி தொலைவில் இருக்கிறான்னா கொஞ்சம் கிராமப்புறத்துங்கள்ல அங்கங்க கொஞ்சம் மாசு கட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதே கொஞ்சம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவனுங்களுக்கு எக்கச்சக்கமான மாசு கட்டுப்பாடு அதிகம் தான். இயற்கைக்காக போராடுறவங்க சீமான்னு சொன்னீங்க. ஆமா. அவர் நிறைய அவதூறா பேசுறது, ஆபாசமா பேசுறது, இழிவா பேசுறது, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இது எப்படியா பாக்குறீங்க? யாருமே வந்து ஒருத்தன் நல்லவன் நல்லவன் அவன் சொன்னா ஏத்துக்கிறது இல்லைங்க. எவனுமே. ஏன்னா நல்லவனா இருந்தாலும் ஏத்துக்கிறது கெட்டவனாகவும் இருக்கணும். ஏன்னா சீமா ஏதாவது கெட்டதை பண்ணா கூட ஜனங்க ஏத்துப்பானுங்க. அவர் நல்லதை பண்றதுனால ஏத்து பண்றது தாங்க முக்கியமே. இப்ப விமர்சனம் பண்றாங்க ஐயா. ம். ஆனா அவங்களுக்கும் தானே விமர்சனம் பண்றவங்களுக்கும் சேர்த்து தான் அவர் போராடுறாரு. ஆமா. இந்த மலைக்காக போராடுறாரு. அந்த மலையில இருந்து வர காத்த சீமான் மட்டும் சுவாசிக்கல, எல்லாரும் தான் சுவாசிக்கிறாங்க. ஆமா. அந்த புரிதல் கூட இல்லாம இருக்காங்களே, இதை இப்படி ஐயா பாருங்க இதை. சீமா வந்து அவருடைய சொந்த சுயநலத்துக்காக பாடுபடல. சீமா வந்து பொதுநலத்தை வந்து மாத்தணும், இந்த மாசு கட்டுப்பாடை மாத்தணும், குடிநீரை மாத்தணும். ஏன்னா ஜனங்களுடைய இந்த மாடு ஆடு உற்பத்திகளை அதிகமா பெருக்கணும். பழைய ஒரு பண்டமாண்டல் இந்த செட்டியில சோறாக்குறது. ஏன்னா இப்ப நிறைய சாமானமெல்லாம் வந்துச்சுங்க. இயற்கை உணவுப் பொருள்களை வந்து நேரா வந்து கொள்முதல் வந்து நம்ம மண் சாணத்தை போட்டு தான் பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய வந்து யூரியா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கனாமனான்னு போடுறோம். அதை சாப்பிட்டு ஆச்சுனாக்கா வயிற்று வலின்றோம், ஜீரணிக்கலன்றோம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. காரணம் வந்து எல்லா பொருள்லையுமே வந்து கெமிக்கல். இன்னைக்கு கெமிக்கல் போட்டாதான் விளைச்சலே விளையுது. ஐயா இப்ப கெமிக்கல் போடுன்னு சொல்றீங்க. இப்ப இதே மாதிரி போச்சுன்னா நிலம் வந்து பாலைவனமா மாறிடும்னு சீமான் ஒரு கருத்து வைக்கிறாரு. இதே மாதிரி யூரியா பயன்படுத்தி மலையை உடைச்சு பாலைவனமா மாறிடும்ன்றாரு. பாலைவனம் இல்லைங்க, உணவுப் பொருளே எதுவுமே கிடையாது. அது ஐயா பாலைவனமா மாறிடும்ன்ற மாதிரி ஒரு ஆமா. கருத்து சொல்றாரு. அது உண்மைதானே? அது உண்மைதான். இப்பவே வந்து 100 வருஷம் வாழ்றான், 50 வருஷம் தான் வாழ்றான். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து எனக்கு வயசு 58, 45லயே செத்து போட்டானுங்க.